திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு உடன்பாடு என்பது ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பில் அது தொடர்பான விரிவான விளக்கம் என்பது நமக்கு தெரிய வரும். கூடுதல் விவரங்களோடு அண்ணா அறிவாலய வளாகத்திலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது, செய்தியாளர் சந்திப்பு நடக்க இருக்கிறதா? விவரங்கள். காங்கிரசுடனான திமுகவுக்கும் காங்கிரசுக்குமான இந்த ஒப்பந்தமானது இறுதி வடிவெடுத்திருக்கிறது. தற்போது அந்த ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் தற்போது கையெழுத்திட்டிருக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்களும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இது போன்ற திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் தற்போது இந்த இட ஒதுக்கீடானது, தொகுதி பங்கீடானது முடித்திருக்கிற நிலையில் தற்போது காங்கிரசுக்கும் அந்த உடன்பாடு எப்போது என திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளில் ஒன்று காங்கிரஸ் தற்போது இது தொடர்ந்து இழுபறி இருந்து கொண்டிருந்த நிலையில் திமுக கூட்டணியில் ஒரு இடர்பாடு இருக்கிறது, சில ஒத்து போகாத நிலை இருக்கிறது என்று விமர்சனங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது அது அனைத்தும் முடிவுக்கு வந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது திமுக தலைவர் முன்னிலையிலே இந்த கையெழுத்து இடம்பெற்றிருக்கிறது. விரைவிலே தற்போது இந்த காங்கிரஸ் தலைவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு என்பது ஒப்பந்தமாகி இருக்கிறது. நாம் குறிப்பிட்டதை போல 2019 மக்களவை தேர்தலை போன்றே தமிழ்நாட்டில் 9 இடங்கள், புதுச்சேரி 1 என 10 தொகுதிகளை தற்போது திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கு. செல்வ பெருந்தகை அவர்களும் இன்று தொகுதி உடன்பாடுகள் குறித்து கலந்து பேசியதில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் 9 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி என மொத்தம் 10 தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வது என முடிவு செய்யப்பட்டிருப்பதாக இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. இத்தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. கடந்த முறையை போலவே 10 தொகுதிகள், 9 பிளஸ் புதுச்சேரி 1 என 10 தொகுதிகள் காங்கிரஸ் கேட்ட இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போலவே இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு, திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 9 தொகுதிகள், பாண்டிச்சேரியில் 1 தொகுதி என மொத்தம் 10 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகி இருக்கிறது. கடந்த முறை கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், கரூர், விருதுநகர், திருச்சி, ஆரணி, கன்னியாகுமரி, சிவகங்கை, தேனி என தமிழகத்தில் 9 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதில் தேனி நாடாளுமன்ற தொகுதியை தவிர்த்து மற்ற 8 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் தொடர்ந்து 2 தரப்பினருக்கும் இடையே இந்த பேச்சுவார்த்தை என்பது கடந்த 20 நாட்களுக்கு மேலாக நீடித்து வந்தது. கடந்த முறை ஒதுக்கிய தொகுதிகளை தொடர்ந்து இந்த முறையும் கொடுக்க காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கேட்டுக்கொண்டபடி கடந்த முறை ஒதுக்கிய தொகுதிகளை திமுக தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கியிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் இரு கட்சி தலைவர்களும் கையெழுத்திட்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் இது தொடர்பாக பத்திரிகையாளர்களை சந்தித்து அறிவிக்க இருக்கிறார். தொடர்ந்து ஏற்கனவே 2 தரப்பினருக்கும் எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பாகவும் இன்று ஆலோசனைகள் நடந்திருக்கும் என கூறப்படுகிறது. எனவே விரைவில் இந்த எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பாகவும் அறிவிக்கப்பட இருக்கு. பாலா.